ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது 2 ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அன்காமன் வேர்ட்ஸ். 2 ஸ்ட்ரிங்லேயும் காமனான வேர்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாமல் அன்காமன் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம கலெக்ஷன்ஸுங்கிற மாடியூல் இருக்கக்கூடிய கவுண்டருங்கிற கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கவுண்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த ஒவ்வொரு வேர்டும் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் எவ்வளோ தடவை ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் இஸ் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொரு டைம் அக்கர் ஆகிருக்கிறதுனால பைத்தான் :1 ஈஸ் :1 ஜென்ரல் :1 பர்பஸ் :1 லாங்குவேஜ் :1ன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்குங்கிறத டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்கு :அக்கரன்ஸ் இந்த மாதிரி டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா S1 ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம், S2 ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். S1 பைத்தான் இஸ் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு இருக்குது, S2 பைத்தான் இஸ் மல்டி பர்பஸ் லாங்குவேஜ்னு இருக்குது. இப்போ இதில் எது அன்காமன் வேர்டு? ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை விட்டுட்டு எந்த வேர்டு ரெண்டுலேயுமே யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ C is equal to counter of S1 dot split ப்ளஸ் counter of S2 dot split. அப்போ S1 dot split அந்த சென்டென்ஸில் கூடிய ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக பிரித்து வச்சிடும். அதில் எவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்குங்கிறத கவுண்டர் டிக்ஷனரியில் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்குங்கிறத கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகிடும். எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு முன்னாலே சொன்னேன். இந்த ஸ்ட்ரிங்கு அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை மாதிரி S1லேயும் S2லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்குங்கிறத டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகிடும். இப்போ Cயில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே பைத்தான் இருக்கும். ஸோ பைத்தான் :2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ரெண்டுலேயுமே ஈஸ் இருக்குது, 2 ஸ்ட்ரிங்லேயுமே S1லேயும் S2லேயும். ஸோ ஈஸ் :2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து ஜென்ரல் பார்த்திங்கன்னா S1ல் தான் இருக்குது. ஸோ ஜென்ரல் :1 ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி மல்டி பார்த்திங்கன்னா S2வில் தான் இருக்குது. ஸோ மல்டி :1 ஸ்டோர் ஆகிடும். பர்பஸ் பார்த்திங்கன்னா S1லேயும் இருக்குது, S2லேயும் இருக்குது. ஸோ பர்பஸ் :2ன்னு ஸ்டோர் ஆகிடும். லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் :2ன்னு ஸ்டோர் ஆகிடும். இப்படி தான் Cயில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ C ஒரு டிக்ஷனரியாக ஆக்ட் பண்ணுது. அடுத்து Rன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதை லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் மெத்தடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். R is equal to W for W in C if C of W equals 1. அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, Cங்கிற டிக்ஷனரியிலேருந்து ஒவ்வொரு வேர்டாக எடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். டிக்ஷனரியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்குங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அதுலேருந்து ஒவ்வொரு வேர்டாக எடுக்க போகிறோம். ஒவ்வொரு வேர்டும் எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை வச்சுட்டு இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் C of W equals 1, எந்தெந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் கவுண்ட்டு 1ன்னு இருக்கோ அதை மட்டும் எடுத்து நாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை Rயில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதை தான் நம்ம ஃபைனலாக டிஸ்பிளேயில் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜென்ரல் மல்டி அப்படிங்கிற 2 வேர்டு மட்டும்தான் 1 டைம் அக்கர் ஆகிருக்கு. இதுதான் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. கலெக்ஷன் மாடியூல் யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ் வழியாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ S1 S2வில் அதே மாதிரி ஸ்ட்ரிங் இருக்குது. செட் 1ல் என்ன பண்ணுறோன்னா, செட் ஆஃப் S1 டாட் ஸ்ப்ளிட், அதாவது வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி செட் 1ங்கிற செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செட்டு 2வில் S2வில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி செட்டு 2வில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் R is equal to list of செட்டு 1 கேப் செட்டு 2. இது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு சொல்கிறது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 செட்டு 1லேயும் செட்டு 2லேயும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எடுத்துக்காது, எதெல்லாம் யூனிக்காக இருக்கோ அன்காமனாக இருக்கோ அந்த வேர்ட்ஸை மட்டும் நம்ம லிஸ்ட்டாக மாற்றி Rயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ காமனாக இருக்கிற வேர்ட்ஸ் எதுவுமே வராது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸை பொறுத்தளவில் காமனாக இருக்கிறது வராது. எதெல்லாம் அன்காமனாக இருக்கோ அது மட்டும் நம்ம லிஸ்ட்டாக மாற்றி Rயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம்.
இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அன்காமன் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.